ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹீரோ எலக்ட்ரோ சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸில் அந்தோனி அவரோட லைட் உருவத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இவர் நேம் இவர் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி தான் சொல்கிறேன், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கஸ்டமைஸு 4 கெட்டு வேணும் அப்படின்னாங்க. நம்ம வெப்சைட்டில் 2 பிட்டாக போட்டிருந்தேன், எனக்கு ஒரே சைஸில் வேணும்னாங்க. ஸோ அதை வரைஞ்சி அவுட்லைன் பார்டர் கொடுத்துருக்கேன். ஸோ அவர் ஒயிட் ஷீட் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா மேக்ஸிமம் வந்து கோயிலில் ஒரு சில கோயிலில் வந்து ஒயிட் ஷீட் பிளாக் கலர் வைக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒயிட் ஷீட்டில் போட்டுக்கோங்கன்னு சொல்லி ஒயிட் ஷீட்டில் போட்டு டயக்ராம்லாம் பண்ணி கொடுத்தேன். இந்த பல்பு ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு நான் வந்து ஒரு டயக்ராம் ஒன்று பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த கலரில் இப்படிலாம் வரும் அப்படின்ற மாதிரி பண்ணேன். ஸோ அது ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே அவருக்கு என்ன கலர் நான் போட்டு கொடுத்துட்டோம் அதே சேம் ஆஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே இதுக்கு கொடுத்துருக்கேன். ஒயிட் கலரில் போட்டு அவுட்லைன் பார்டர் ப்ளஸ் அவரோட ஆர்ச்சி, அதாவது அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டுக்கு மேலே ஒரு ஆர்ச்சி இருக்குல்ல, அதுக்குமே ரன்னிங் போட்டிருக்கேன். ஸோ கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு செடி மாதிரி வச்சுருக்காரு, அது நேம் என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ஒயிட் கலரை பொறுத்தவரை என்னென்னா அப்படின்னா பேக் சைடில் கலர் அப்படியே தெரியும். இப்போ பாருங்கள், ஸோ நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என்ன கலர் எரியுது அப்படின்றது பின்னாடி தெரியும். ஆனால் பிளாக் கலரில் தெரியாது, ஒயிட் கலரில் மட்டும்தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் பார்டர் கொடுத்துருக்கேன். ஸோ நான் சேசர் வந்து பார்த்திங்கன்னா 4 சேனல் நம்மளோட ஓன் போர்டு தான், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை பற்றி வீடியோஸ் தனியாக கூட போடுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ரன்னிங் போடுறது தான் கொஞ்சம் பெரிய விஷயம். ஏன்னா ஒன்று வந்து நேராக சுற்றணும், ஒன்று வந்து ரிவர்ஸில் சுற்றணும், அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அது எப்படி கொடுத்துருக்கேன்னு சொல்லிவிட்டு இது 4 கலர் இருக்கனால நான் 4 ரன்னிங், அதாவது 4 சேனல் ரன்னிங் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதிகமாக சேனல் வேணும், 6 கலர் 7 கலர் போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த ரன்னிங் போர்டுமே நான் சேல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்ப் ஃபிட் பண்ணி கேட்குறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பல்ப் ஃபிட் பண்ணுறது ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு சிரமமாக இருக்குது. அதே வந்து நார்மலாக ஃப்ரேம் அடித்து சொருக்கும் போது கட்டிங் பிளேட் வச்சு ஈஸியாக சொருகிடலாம். ஆனால் இப்போ சொருக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு விட்டுறலாம் ஏர் போகிறதுக்காக. ஏன்னா வாட்டர் உள்ளே போயிடும் இல்லையா. ஸோ அதனால் வந்து போட போகிறேன். இது கஸ்டமர்கிட்ட சரி ஓகே அப்படின்றனால தான் ஸ்டார்டிங்கில் பேசிட்டோம். ஃப்ரேம் வேணாம், எனக்கு இது மட்டும் போதுனாரு. ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் அடித்து பண்ணுறதுனா பண்ணலான்னு இருக்கும். ஏன்னா பல்ப்பு எங்களால் இன்செர்ட் பண்ண முடியல. பட் ஃப்ரேமுக்கும் கஷ்டம் தான், ஃப்ரேம் கார் வரணும், அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் வந்து ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது. சரி ஓகே, ஆர்டர் எடுத்துகிட்டோம், செஞ்சு கொடுத்துடணும்னு சொல்லிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட் வந்து வரவேற்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ண பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 83 ஆம்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாரி 33 ஆம்ஸு. ஏன்னா இது அவ்வளோ பல்ப் தான் வரும், கம்மியாக தான் வரும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணேன். ஸோ இதில் வந்து ஒரு டாஸ்க் என்னென்னா அந்த செடி இருக்குது இல்லையா, ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஒயிட்டு எங்கே வந்து க்ரீன்றதே தெரியாமல் போச்சு. ஏன்னா டிசைன் பண்ணும்போது அவ்வளோ தெரியல, பல்பான தேடி இது பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ், இன்னொரு எண்டில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ், அது ரிவர்ஸில் இப்படி ஆப்போசிட் சுற்றும் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடியே லைன் கொடுங்க. இன்னொரு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து, அதாவது 4 3 2 1லேருந்து கொடுத்திங்கன்னா ஒன்று வந்து இப்படி சுற்றணும், ஒன்று வந்து ஆப்போசிட்டில் சுற்றவும் கரெக்டாக இருக்கும். பார்டர் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஸ்பீடு வந்து இந்த நார்மலாக சைஸ் வச்சுட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சேசர்லையுமே ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ போர்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் போர்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஏன்னா அந்தளவு நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த போர்டு. ஸோ கூடிய விரைவில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய போர்ட்ஸு சேசர் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை முடிச்சுட்டு பேக் பண்ணோம். ஸோ அதோட ஃபுட்டேஜும் காட்டுறேன்.